Hi students, இன்னைக்கு பார்க்க போறது CBSE 10th standard. So chapter 3 பார்க்க போறோம் pair of linear equations in two variables. The graphical method of solution of a pair of linear equations. For example, two equations intersect பண்ணுதுனா single pointல intersect பண்ணுதுனா unique solution. What is the meaning? Unique. Uniqueனா ஒரே ஒரு solution தான் இருக்கும். Intersect பண்ணுதுனா. So the lines may be parallel. What is the meaning of parallel? This is the parallel. பேரலல்னா இது இன்டர்செக்டே பண்ணாது எங்கேயுமே. நீங்கள் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இது ரெண்டும் இப்படி தான் போகுமே தவிர எப்பயுமே இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. ஸோ பேரலலுக்கு அப்போ இன்டர்செக்டே ஆகாதுன்னா சொல்யூஷனே இருக்காது. ஸோ இதுக்கு யூனிக் சொல்யூஷன், இதுக்கு நோ சொல்யூஷன். ஆர் கிளியர்? ஸோ ஹியர் யூனிக் சொல்யூஷன், இன்டர்செக்டிங்க்கு யூனிக் சொல்யூஷன், பேரலலுக்கு நோ சொல்யூஷன். ஆர் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் த லைன்ஸ் மே பி கோஇன்சிடென்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கோஇன்சிடென்ட்? கோஇன்சிடென்ட்னா இந்த லைன் இது மேலேயே இருக்குது, கண்ணுக்கு தெரியாது பார்க்க. எப்படி இருக்கும்? ஒரு லைன் திரும்ப இது மேலே லைன். ஸோ வெரி கிளியர். ஸோ இது பேர் தான் கோஇன்சிடென்ட். அது மேலேயே இருக்கும் இன்னொரு லைனும். நீங்கள் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிட்டு லைன் ஜாயின் பண்ணுறீங்க, திரும்ப பாயிண்ட்ஸ் அது மேலேயே வரும். ஜாயின் பண்ணால் அதே தான், விஷுவலாக தெரியாது, பிரிக்க முடியாது, அப்படியே இருக்கும். ஸோ இது பேர் தான் கோஇன்சிடென்ட். த லைன்ஸ் மே பி கோஇன்சிடென்ட். த ஈக்குவேஷன்ஸ் ஹாவ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ். What is the meaning infinitely many? Many right? Infinite கவுண்டே பண்ண முடியாது நம்மளால். Infinitely manyனா இதில் நிறைய சொல்யூஷன்ஸ் குட்டி குட்டியாக எல்லாமே இருக்கும். ஸோ இதே லைன் அகெயின் அந்த லைன் மேலே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ குட்டி 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 குட்டியாக எல்லா பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். இது நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது பாயிண்ட்ஸ் எப்பயுமே, இல்லையா? 0.001 எல்லாத்துலேயுமே பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதனால தான் இது இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். மெனி சொல்யூஷன்ஸ் ரைட்டு. மெனிங்கிறது நம்மளால் சொல்ல முடிகிற அளவுக்கு மெனி. ஒரு 20 இருக்குன்னா மெனி, 100 இருக்குன்னா மெனி, 1000 இருக்குன்னா மெனி. பட் இட் இஸ் நாட் கவுண்டபிள், கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இப்போ 3 கேசஸ் புரியணும். இந்த லைன்ஸ் இன்டர்செக்ட்னா யூனிக் சொல்யூஷன், த லைன்ஸ் ஆர் பேரலல்னா நோ சொல்யூஷன், த லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட் அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ். தட்ஸ் ஆல், தீஸ் 3. ஃபார் எக்ஸாம்பிள் லைன் வைஸ் பார்த்தோன்னா, ஸோ லைன் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ஈக்குவேஷன் இது, அடுத்த ஈக்குவேஷன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா? என்னது சிமிலாரிட்டிஸ் ஏதாவது? இல்லை. இது ரெண்டும் இன்டர்செக்டிங்க்கு இப்படி தான் இருக்கும். ஸோ தோஸ் டூ லைன்ஸ் டிஃப்ரெண்ட். டூ லைன்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். எந்த யூனிக்னஸும் இருக்காது, எந்த சிமிலாரிட்டி, எந்த காமன் ஃபேக்டர்ஸுமே இருக்காது. ஸோ இது பேர் இன்டர்செக்ட். த லைன்ஸ் இன்டர்செக்ட். ஸோ சப்போஸ் கோயின்சிடென்ட்னா எப்படி இருக்கும்னா, கோயின்சிடென்ட்னா அப்படியே ஒரு லைன் ஈக்குவேஷனை ஏதோ ஒரு நம்பரில் மல்டிப்ளை பண்ணால் இன்னொன்று வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் x + y + 9 = 0 இருக்கு. அடுத்த ஈக்குவேஷன் எனி நம்பர் 7x + 7y + 63 = 0. இப்போ இந்த லைனில் 7 பண்ணியிருந்தால் இது வருது. இஸ் இட் கரெக்ட்? என்ன பண்ணியிருக்காங்க? மல்டிப்ளை என்ன 7 இருக்குது, மல்டிப்ளை பை 7. இப்போ ஒரு ஈக்குவேஷன் அப்படியே ஏதோ ஒரு நம்பர், 7 கிடையாது, ஏதோ ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸாக இன்னொரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இது பேர் கோயின்சிடென்ட். ஓகே, கோயின்சிடென்ட் லைன்ஸ். அப்போ கோயின்சிடென்ட் ஆகும். ஸோ இந்த லைன்ஸ் பேர் கோயின்சிடென்ட். ஸோ கோயின்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னா இது அப்படியே மல்டிபிள்ஸ் ஆஃப் அனதராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேரலல் இருக்கு மிஸ். இருக்கு, இதோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். XY வந்து மல்டிபிள்ஸாக தான் இருக்கும், ஏதோ ஒரு நம்பர், எனி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் இது வருதா? பட் இந்த நம்பர் சம்மந்தமே இல்லாமல் கான்ஸ்டன்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். இது அப்படி கிடையாது, ஃபுல்லாகவே மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னா கோயின்சிடென்ட், ஃபுல்லாகவே மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பேரலலுக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் டிஃபர் ஆகுறதுனால அது இப்படி ஆகிடும். ஃபுல்லாகவே எல்லாமே மேட்ச் ஆச்சுன்னா, ஃபுல்லாகவே கோயின்சிடென்ட் ஆச்சுன்னா ஃபுல்லாக கோயின்சிடென்ட் லைன்ஸ். கான்ஸ்டன்ட் மட்டும், இது ரெண்டும் கோயின்சிடென்ட் தான் இருக்கும். இதோட மல்டிபிள்ஸ் ஏதோ ஒரு நம்பர் பண்ணால் இது வரும். பட் ஆனால் கான்ஸ்டன்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது பேர் பேரலல் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்கோ அது இன்ட்டு எனி அதர் நம்பர் இது வரும். தெரியுதா? இது ஒரு 3 மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். இதோட 3 மல்டிப்ளை பண்ணால் திஸ் இஸ் த XY வந்து மல்டிபிள்ஸாக இருக்கும். பட் கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பேர் பேரலல் லைன்ஸ். ஒரு கிளியர்? ஸோ இது வந்து டயக்ராம் பார்த்து சொல்லிடுவோம் சொல்யூஷனை பற்றி. இது வந்து ஈக்குவேஷனை பார்த்து சொல்கிறது. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை பார்த்தாலே இதை சொல்லிடணும் ஒன் வேர்டுக்கு, ஏன்னா ஈக்குவேஷன்ஸ்.
intersecting lines. These two lines are, they are intersecting. That's all. இதை பார்த்தாலே இதை சொல்லிடணும், they are coincident lines. இதை பார்த்தாலே they are parallel. இது லைன்ஸ் பார்த்தோன்னு சொல்கிறது. ஓகேயா? இப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸை வச்சு இந்த கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ஸோட கண்டிஷன்ஸ்? ஸோ A1 கோஎஃபிஷியன்ஸ்னால் என்னென்னா, யூஸ்வலாக இது நான் எழுதியிருக்கேன். ஜென்ரலாக எழுதுனா AX + BY + C = 0 தான் எழுதுவோம். இந்த லைன். ஸோ ஃபஸ்ட் லைன் நல்லா 1 போட்டுருக்கேன். இதே செகண்ட் லைனாக இருந்தால் என்ன போடுவீங்க? 2 போட்டுப்பீங்க அந்த கான்ஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஜென்ரலாக எழுத போகிறோம் 2 லைன்ஸ் வச்சு. இந்த 2 லைன்ஸ்க்கு நம்ம எழுத போகிறப்ப இப்போ இந்த 2 லைன்ஸோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட், இதை லிங்க் பண்ணி parallel, coincident and then intersecting மூணுக்கும் பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். வெரி கிளியர்? வெரி கிளியர்? ஆன் பண்ணல நான் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ A1/A2 = B1/B2 = C1/C2 னா கோயின்சிடென்ட் லைன்ஸ். கோயின்சிடென்ட் லைன்ஸ்க்கு இன்ஃபைனைட்லி மெனி. இப்போ நான் காமிச்சேன், பிக்சரில் காமிச்சேன் டயக்ராமில். ஸோ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். வெரி கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், A1/A2 = B1/B2 and then not equals C. ஃபஸ்ட்டு இது ஈக்குவலாகவே இருக்காது. அப்போ அந்த கேஸ் பற்றி பார்க்கவே மாட்டோம். C1 பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ அது இன்டர்செக்டிங் லைன்ஸ், யூனிக் சொல்யூஷன். இது ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் கோயின்சிடென்ட். கோயின்சிடென்ட்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இப்போ இது ஈக்குவலாக இருக்கும், ஆல்ரெடி சொல்கிறேன், மல்டிபிள்ஸில் இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அது ஈக்குவலில் வராது. அப்படி இருந்தால் இது parallel lines. parallel linesக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ்? சொல்யூஷனே வராது. ஏன்னா அது மீட்டே பண்ணாது, ரெண்டு லைனும் எங்கேயுமே இன்டர்செக்டே பண்ணாது. ஸோ அது அப்படியே இட்ஸ் கோயிங் ஆன் தான். வெரி கிளியர்? வெரி கிளியர்? தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ். ஓகே. 10 students of class 10 took part in a mathematics quiz. If the number of girls is 4 more than the number of boys, find the number of boys and girls who took part in the quiz. How to create the equation for exercise 3.1 la first sum. They are given the statement. You only create the equation. So 2 things they are given. What are the things? Number of girls is more than 4 more than the boys. Okay. How to create the equation? If we keep number of boys equals x and number of girls equals y. So 2 things here, girls and boys. So let the number of girls be x and the number of boys be y. You consider like that. So girls are the number of girls x no, number of boys y no vechittu you frame your equation. Then so x plus x plus 4 equals the total number of boys. Total x number plus of x plus 4. x plus 4 x plus 4 x plus 4 equals 0. equals 0. y இந்த ஈக்குவேஷனில் ஒய்யே காணாமே. ஏன் x plus 4 வருது? மேம் ஏன்னா பாய்ஸ் நோ ஈக்குவல்ஸ் எக்ஸ் மேம். ஸோ பாய்ஸ்க்கு 4 அதிகம் வந்து ஸோ x plus 4 equals. Okay. Equals 0. So your equation? Ten students of class 10th took part in mathematics quiz. So 10 on the total. So if the number of girls is 4, more than the number of boys. That's the meaning. More than the number of boys. 4 more than number. 4 girls more than number of boys. The number of girls is 4 more than the number of boys. அப்போ யார் அதிகம்? கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் தான் ஜாஸ்தி. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் இஸ்னா ஈக்குவல்ஸ் மோர் தேன் த நம்பர் ஆஃப் பாய்ஸ்னா பாய்ஸ் ஒய்னு வச்சுருக்கீங்க, ஒய் ப்ளஸ் 4. ஓகே. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ டுக் பார்ட் இன் த குவிஸ். ஸோ டோட்டல் அது எப்படி இருக்குது நம்ம ஃப்ரேம் பண்ணுறாங்க, ரெண்டு ஈக்குவேஷன் அப்போ டோட்டலாக. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு 10, அது ஒரு ஈக்குவேஷன். அப்போ எக்ஸ் ப்ளஸ்
y plus 4. y equal to 10 x plus y equal to 10 ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் தான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 4 more. அப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் 4 மோர் தேன்னா 4 டைம்ஸ் கிடையாது, 4 ப்ளஸ். மோர் தேன்ங்கிறது டைம்ஸ்னு கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிற இன்ட்டு இருந்து 4 டைம்ஸ் அப்படின்னா 4 இன்ட்டு ஒய். ஸோ 4 மோர் தேன்னா ப்ளஸ். எவ்வளோ மோர் தேன் 4? அப்போ உங்கள் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ், டோட்டலி 10 ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் ஈக்குவேஷன். இது இன்டெரக்டாக தான் இருக்கும், நமக்கு டேரெக்டாக அங்கே தெரியாது, டோட்டல்னு சொல்லிடுவாங்க. அந்த டோட்டல் நீங்கள் மர்ஜ் பண்ணி இந்த மாதிரி தெரிஞ்சுங்க. செகண்ட் ஈக்குவேஷன் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம் இல்லையா? அப்படி தானே, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் தானே எக்ஸ்னு வைக்கிறீங்க. எக்ஸ் ஈக்குவல்ஸ் இஸ் 4 more than number of y, number of boys. So number of girls x is now equal 4 more than plus 4 number of boys. So this is the second equation. You frame like in the proper form. X minus y equal to 4, correct? These two the equations now. இதை கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணுவோம். கிராஃபிக்கல்னு சொல்லியிருக்கனால ட்ரா த கிராஃப். என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டுக்கு டேபிள், செகண்டுக்கு டேபிள் போட்டு தெரியும்ல என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டுக்கு ஒய் ஈக்குவல்ஸ்னு மாற்றி வச்சுக்கோங்க, இதுக்கு டேபிள் போடுவோம். எக்ஸுக்கு யூ ஆர் கிவிங் த வேல்யூஸில், அப்போ ஒய்க்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம்? எக்ஸ்க்கு 0 1 2 3 யுவர் சாய்ஸ். அதெல்லாம் இல்லை நெகட்டிவ் 2 0 பாசிட்டிவ் 2 அப்படியும் கொடுக்கலாம். -2 -1 0 1 2 இட் இஸ் பெட்டர் இல்லையா? ஆனால் நம்பர் ஆஃப்னு வரப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவே வராது. அதனால் நெகட்டிவ் இந்த சம்ஸ்க்குலாம் எடுக்க மாட்டோம் ப்ராக்டிக்கல். நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸுங்கிறது நெகட்டிவ் டெஃபினட்டாக வராது. அதனால தான் இந்த சம்ஸ்லாம் நெகட்டிவ் கொடுக்க மாட்டோம். சும்மா நார்மலாக ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்தா நெகட்டிவ் கொடுக்கணும். -2 -1 0 1 2ன்னு கொடுக்கணும். இந்த சம்மில் நம்பர் ஆஃப் கவுண்டிங் தான் வருது. ஸோ நம்பர் ஆஃப் வந்து நெகட்டிவ்னு சொல்ல மாட்டோம். ஸோ நெகட்டிவ் கொடுக்கக்கூடாது, நெகட்டிவ் லைனே வரக்கூடாது கிராஃபில். எக்ஸ் 0 எக்ஸ் ஒய். ஓகே. ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லையா? ஸோ ஒய் இங்கே 0 கொடுத்தீங்கன்னா 10, 1 கொடுத்தா 9. அது நீங்கள் சைடில் பண்ணலாம் ஒர்க். 10 - 2 8, 10 - 3 7. So these are the points. Write like this points: 10, 0, 10, 1, 9, 2, 8, 3, 7. Plot these points and then join them. So you will get one line. Next line. Next line. This is your next line. Here y equals minus y equals 4 minus x. Is it correct? So plus y னு மாற்றணும். அப்போ இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ரைட் யுவர் ஈக்குவேஷன் ப்ராப்பர் ஃபார்மட். ஒய் ஈக்குவல்ஸ் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குல்லையா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி டேபிள் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு யூ ஜஸ்ட் கிவ் யுவர் வேல்யூ 0 1 2 3. ஓகே. ஒய்க்கு வாட் இஸ் த வேல்யூ? 0 மீன்ஸ் -4, 1 means -3, -2, -1. So plot these points. So negative வருது, so negative கிராஃப்ல போட்டுக்கோங்க. So negatives யூஸ் பண்ணிக்கோங்க. 0, -4, 1, -3, 2, -2, 3, -1. Plot these points and then join them. So ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுறதுல ஆன்சர்ஸ் தெரியும்ல? எக்ஸ்லையும் ஒய்லையும் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் போட்டு அது என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ப்ளாட் பண்ணுங்கள், அதில் இன்டர்செக்ட் ஆகிறத பாருங்கள். ஸோ ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் லைன்ஸ் தானே. ஸோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? இப்படி வரும். சப்போஸ்னால் இந்த பாயிண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் என்ன நம்பரில் மேட்ச் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3. ஒய் ஆக்சிஸில் என்ன நம்பரில் பண்ணுதுன்னு பார்ப்போம். சப்போஸ் 6. உங்கள் ஆன்சர் 3, 6. எக்ஸ் ஃபஸ்ட் எழுதணும், ஒய் நெக்ஸ்ட் எழுதணும். ஸோ இது ஹோம்ஒர்க். என்ன பண்ணுவோம்? கிராஃபில் போடணும்னா நீங்களே போடணும். அழகா இந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணி போடணும். செகண்ட் சம், 5 pencils and 7 pens together cost 50. Together means plus 5 pen. அப்போ பென்சில் பென் வருதா? ஸோ கன்சிடர் பண்ணிக்கணும். பென்சில் இஸ் எக்ஸ், பென்னோட காஸ்ட்டு ஒய்னு வச்சுக்கணும். ஸோ 5 pencils 7 pens together cost 50 rupees, whereas 7 pencils and 5 pens together some other. Find the cost of the
1 pencil and 1 pen. So let we consider பண்றப்ப let x and y be the cost of the what? First என்ன சொல்றாங்களோ அதான் first பென்சிலா cost of the pencil and pen. So x and y. அப்ப x and y னா pencil first கொடுத்தா pencil தான் x. pen எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்ப அது y. வெறும் நம்பர் கேட்கலங்க காஸ்ட் என்ன கேட்குறாங்களோ அதுதான் உங்கள் கன்சிடரேஷன். தட்ஸ் ஆல். கொஷின் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த 1 பென்சில் த காஸ்ட் ஆஃப் த 1 பென்னா, அதுதான் உங்கள் கன்சிடரேஷன். அந்த ஃபைண்ட் எடுத்து லெட்னு போடணும், அவ்வளோதான். லெட் எக்ஸ் பி த காஸ்ட் ஆஃப் த 1 பென்சில் அண்ட் ஒய் பி த காஸ்ட் ஆஃப் த 1 பென் அப்படின்னு கன்சிடர் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது எழுதணும். ஸோ 5 பென்சில்ஸ், தே ஆர் ஜஸ்ட் கிவன் 5 பென்சில்ஸ் ஆல் டுகெதர். சரியா, இது 5 பென்சில் தெரியும், ஆனால் ஒரு பென்சில் எவ்வளோன்னு தெரியாது, அதான் ஒய் எக்ஸ்னு வச்சுருக்கோம். 5x plus 7y together means plus, so cost is 50 rupees. இது ஒரு equation. Next வந்து 7 pencil and 7 pencil and 5 pens. Cost is 46. இது second equation. இது ரெண்டையும் as usual என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டை எடுத்து y equal to மாற்றிக்கணும். by 5லாம் வந்துச்சுன்னா அங்கே கொடுக்குறப்ப ஃப்ராக்ஷன் வராத மாதிரி கொடுங்க, ஈஸியாக ரவுண்டாக வர மாதிரி கொடுங்க. 5th டேபிளாக கொடுக்கலாம், 5, 10, 15 கொடுக்கலாம். போட்டு பாருங்கள் பை வரும்ல, அப்போது நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு 7y ஈக்குவல்ஸ் 50 minus 5x, y ஈக்குவல்ஸ் 50 minus 5x by 7. இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுங்க. இப்போ நான் 1 கொடுத்தேன், சப்போஸ் 0 கொடுத்தேன்னா 50 by 7 ரவுண்டாக வராது. ஸோ 1 கொடுத்தேன்னா 50 minus 5 45 by 7. 7th டேபிளில் 45 வருதா பாருங்கள், மாதிரி வர மாதிரி கொடுங்க. அதனால் 0 1 கொடுக்காதீங்க. அப்போ 2 கொடுத்து பாருங்கள், 3 அந்த மாதிரி எது கரெக்டாக டிவைட் ஆகுதோ அதை மட்டும் கொடுங்க. சரியா, ஸோ இப்போ நீங்கள் -4 கொடுத்துட்டீங்கன்னா ஸோ +20 ஆகிடும். ஸோ 50 + 20 70 by 7 10. அந்த மாதிரி ரவுண்டாக கொடுங்க, டிவைட் ஆகி டெசிமல்லாம் பண்ணிட்டுலாம் இருக்காது. ஸோ கொடுத்தாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் 7th டேபிள் என்னெல்லாம் வருதுன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுக்கோங்க. 7, 14, 21, 28. ஸோ இங்கே என்ன நம்பர் வரும் அந்த மாதிரி கொடுத்தா. ஸோ மைனஸ் பண்ணுறதுனால 28 வரும்னா இப்போ 28 வரும். ஸோ 5ல் எதை போட்டு மைனஸ் பண்ணும், அது ரவுண்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஈஸியாக வர மாதிரி அந்த ஒரு 4 வேல்யூ 3 வேல்யூ கூட போதும். ஸோ கரெக்டாக ரவுண்டாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு 3 வேல்யூ கொடுத்து டேபிள் எழுதிங்க. அதே மாதிரி அடுத்ததுக்கும் by 7 வரும். ஸோ by 5 வரும் அடுத்ததுக்கு. ஒய்க்கு முன்னாடி 5 இருக்குன்னா by 5 வரும். இது மைனஸ் பண்ணால் 5th டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி. ஸோ அதை நீங்களாக தான் கொடுக்கணும் ரவுண்டாக வர மாதிரி. ட்ரை பண்ணிட்டு வாங்க, கிராஃபில் போடுங்க, போட்டு இன்டர்செக்ட் பண்ணுற ஆன்சர்ஸை பாருங்கள். அந்த ஆன்சர்ஸை ஃபைனலாக அங்கே பார்த்துக்கணும். சரியா, கிளியர். ஸோ கிராஃபிக்கலி போடணும். இதை ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ் கிராஃபிக்கலி சொல்லியிருக்கனால கிராஃபில் தான் போடணும். ஸோ இந்த சேம் வே நெக்ஸ்ட் செகண்ட் சம் on comparing the ratios a1 b1 a1 by a2 b1 by b2 c1, find out whether the lines representing the pair of equations linear equations intersect at a point parallel or coincident. lines ஓட coefficients பார்த்து சொல்லணும். lines ஓட coefficients பார்த்து எப்படி சொல்லுவோம், so second sum exercise 3.1 second sum on comparing the ratios. இந்த ரேஷியோஸை கம்பேர் பண்ணி இது பேரலா கோயின்சிடென்ட்டா இல்லை இன்டர்செக்டான்னு சொல்லணும். ஸோ the first equation, what is our first equation? 3.1 second sum 5x minus 4y plus 8 equals 0. Second equation 7x plus 6y minus 9 equals 0. Here given two equations, you just take the comparing the coefficients. Coefficients na a1 by a2. இதில் a இது 5, a2 7. இதை எழுதிச்சுக்கணும். அதே மாதிரி b1 by b2 minus 4 by 6. c1 by c2 is 8 by minus 9. எழுதி வச்சுட்டு கம்பேர் பண்ணும். ஸோ a1 by a2 5 by 7,
இது 2/3 எப்படி கட் பண்ணாலும். ஸோ சேமாக இருக்கா? இது ரெண்டுமே சேமாக இல்லை ஃபஸ்ட்டு. அப்போ a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. இஸ் இட் கரெக்ட்? இதை கம்பேர் பண்ண மேலே 2/3 தான் வரும் கட் பண்ணால். கட் பண்ணிட்டு பார்க்கணும். இங்கே 5/7 இங்கே -2/3 டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ சேம் கிடையாது. சேம் கிடையாதுன்னா வாட் இஸ் த கண்டிஷன்? Therefore the lines are the lines are intersecting. Intersecting na unique solution. Consistent and unique solution is okay. Consistent and it has a unique solution. Okay. So next, they want next sum. Second sum போடுவீங்களா? அதே மாதிரி கம்பேர் பண்ணி. ஸோ 9x + 3y + 12 இருக்கு. (9x + 3y + 12 = 0). 18x + 6y + 24 = 0. So here a1/a2 is 9/18. Next, b1/b2 எவ்வளோ? 3/6, 1/2. b1/b2 is 3/6. c1/c2 is 12/24. இதை கேன்சல் பண்ணால் 1/2, இதை கேன்சல் பண்ணால் 1/2, கேன்சல் பண்ணால் 1/2. சேமாக இருக்கா? இதை கேன்சல் பண்ணி தான் பார்க்கணும். அப்படியே பார்த்தா சேமாக இருக்காது. சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஸோ a1/a2 equals b1/b2 equals c1/c2. Therefore the lines are coincident lines. Infinite solutions consistent. Coincident lines consistent. Consistent solution under consistent. Consistent, they have infinitely many solutions. Infinitely many solutions. Third sum, third homework. Okay, clear? இதே மாதிரி அழகாக கம்பேர் பண்ணி எழுதிட்டு காமிக்கணும். கேன்சல் பண்ணி கண்டிஷன் எழுதிட்டு therefore 3 things எழுதணும். லைன்ஸ் கோஇன்சிடெண்ட்டாக என்ன லைன்ஸு, அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக எழுதிட்டு சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும். ஸோ 3 விஷயம் சொல்லணும். என்ன லைன்ஸ் சொல்லணும், கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லணும், சொல்யூஷன்ஸ் எவ்வளோன்னு சொல்லணும். சரியா? இந்த சம்மில் இந்த 1 more homework. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆன் கம்பேரிங் த தேர்ட் சம், ஆன் கம்பேரிங் த ரேஷியோஸ், ஏதோ ரேஷியோ கம்பேர் பண்ணி ஃபைண்ட் அவுட் வெதர் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் linear equations are consistent or inconsistent. இதே தான் எல்லா ஒர்க்கும். இது கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் மட்டும் சொன்னால் போதும். இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லைங்கிறாங்க. நீங்கள் ஆனால் இப்படியே போடுங்க. இதே மாதிரி அந்த சமயம் போடுங்க. எப்போயுமே 3 லைன் எழுதிடுங்க. என்ன 3 லைன்? லைன்ஸை பற்றி சொல்லணும், கன்சிஸ்டன்ட் பற்றி சொல்லணும், சொல்யூஷன் பற்றி சொல்லணும். இவங்க வெறும் கன்சிஸ்டண்ட்டை மட்டும் கேட்குறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த சமயம் எல்லாமே ஹோம்ஒர்க் இதே மாதிரியே போடணும். சேம். நீங்கள் அப்படி பிரிக்காதீங்க. ஒரே மாதிரியே போடுங்க. ஃபோர்த் சம் கிராஃபில் போடணும். Which of the following pair of linear equations are consistent or inconsistent? If consistent, obtain the solution graphically. Consistent இருந்தால் சொல்யூஷன் வரும். சொல்யூஷன் வந்துச்சுன்னா கிராஃப் போட்டு, இன்கன்சிஸ்டன்ட்னா கிராஃப் போட தேவையில்லை. இன்கன்சிஸ்டன்ட்னு முடிச்சிருங்க. இது மாதிரி போடணும். செக் பண்ணி இன்கன்சிஸ்டண்டாக கன்சிஸ்டண்டாக சொல்லணும். கன்சிஸ்டண்டாக இருந்தால் மூவ் பண்ணணும். கிராஃபில் போட்டு எவ்வளோ சொல்யூஷன், என்ன சொல்யூஷன் காட்டணும். சரியா? இதுவும் கிராஃபில் போனதுனால உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஃபோர்த் சம். ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே. 7th சம் போட்டுருவீங்களா நீங்கள்? ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஈக்குவேஷன். 7th ஹோம்ஒர்க். ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல்ட்டுன்னு மாற்றணும், பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், 2 கிராஃப் போட்டு அதோட சொல்யூஷன் எழுதுங்க. அதுக்கப்புறமேட்டு டிட்டர்மைன் த கோஆர்டினேட் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தீஸ் லைன்ஸ் பை த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஷேட் த ட்ரையாங்கிள் ரீஜன். நீங்கள் இப்போ இந்த 2 போடுறீங்கல்ல, அது வந்து ஒய் எக்ஸ் ஆக்சிஸோட சேர்த்து பார்த்தா, எக்ஸ் ஆக்சிஸ் கூட சேர்த்து பார்த்தா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்டர்செக்டிங் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்கிறாங்க, 2 லைனா உங்கள் எக்ஸ் ஆக்சிஸாக என்ன ஃபார்ம் ஆகுது? ட்ரையாங்கிள். அதை கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த கோஆர்டினேட் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ஆக்சிஸ்னா இந்த ட்ரையாங்கிளோட 3 ஆக்சிஸ் வெர்டிசஸ் கேட்குறாங்க. இதை பார்த்து எழுதிடலாம் இல்லையா? எக்ஸ் நம்பர் இருக்கும், ஒய் 0ன்னு எழுதணும்.
இங்கே இந்த இடத்துல என்ன நம்பர்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5னா 5,0. இந்த இடத்துல கேப்ல பார்க்கணும். அது இன்டர்செக்டிங் பார்க்க தெரியும்ல நமக்கு. எக்ஸில் எவ்வளோ நம்பர் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் 3, ஒயில் 7. இதுதான் 3 vertices ஆஃப் த 3 vertices ஆஃப் த ட்ரையாங்கிள். உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அந்த 3 verticesோட பாயிண்ட்ஸை கேட்குறாங்க. எக்ஸ் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸை எவ்வளோ யூனிட்னு பார்த்துட்டு ஒய் 0ன்னு போட்டுருக்கணும். இது வந்து எக்ஸில் எங்கே கட் ஆகுது, ஒயில் எங்கே டச் ஆகுது அது தெரியும்ல. எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த 3 vertices கேட்குறாங்க. அண்ட் ஷேடட் த ட்ரையாங்குலர் ரீஜன். ஷேட் பண்ணுமா அந்த ட்ரையாங்குலர் சும்மா ஷேட் பண்ணும் லைன்ஸ் போட்டு. ஸோ 7th சம் வரைக்கும் ஹோம்ஒர்க். 5th 6th மட்டும் நான் போடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் ரிப்ளை ஆகும். ஏன்னா இதெல்லாமே கிராஃப்னால உங்களை போட சொல்கிறேன். ஓகே, பை பை ஸ்டூடெண்ட்ஸ்.